இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈஸி கொஸ்டின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் வந்து தேவை. இண்டக்டிவ் எஃபெக்ட். அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லும்போதே உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஒரே ஒரு கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். அந்த கான்செப்ட்ட நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின் என்ன கேட்டாலுமே உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால இது ஈஸி கொஸ்டின் தான். இதுல வந்து இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. நான் இப்ப சொல்ற விஷயத்த உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எது வேணாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாலிக்யூல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மாலிக்யூல் வந்து நம்ம எடுத்துப்போம். மாலிக்யூல் என்னது? புரோப்பேன் 1 ஆல் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த புரோப்பேன் 1 ஆல்? CH3 CH2 CH2OH. ஓகேவா? ஸோ CH2OH. அப்போ இதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ ஒரு ஒரு மாலிக்யூல நம்ம எப்போ ஆசிட்ன்னு சொல்லுவோம்? அது வந்து H+ வந்து டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அது வந்து ஆசிட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த மாலிக்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, H+ டொனேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆக்ஸிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ ஆக்ஸிஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான வந்து எடுத்துக்கிட்டு, அது H+ நமக்கு என்ன வெளியே தள்ளுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஆனா இங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து புரோப்பைல் குரூப் வந்து இருக்கு இல்லையா? புரோப்பைல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிளஸ் ஐ எஃபெக்ட். அப்போ பிளஸ் ஐ எஃபெக்ட்னால என்ன பண்ணும்? இது ஆக்ஸிஜனுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து குடுக்கும். இது என்ன பண்ணும்? நீ ஹைட்ரஜனை டிஸ்டர்ப் பண்ணாத. உனக்கு தேவையான ஆக்ஸிஜன் நான் தரேன். ஹைட்ரஜன் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லும். அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த H+ வெளியில போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து குறைஞ்சிரும். அப்ப இதுக்கு ஒரு அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப புவரா தான் இருக்கும். ஓகே. அப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீனால் மாலிக்யூல் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே. அப்ப ஃபீனால் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம்னா இங்க என்ன நடக்கும்? ஃபீனால்ன்றது நமக்கு வந்து ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இல்லையா? அப்ப நமக்கு என்ன பண்ணா, ஃபீனால் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஃபீனால் வந்து இருக்குது. அப்போ ஃபீனாலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அது ஹைட்ரஜன் வந்து டொனேட் பண்றதுக்கான ஹைட்ரஜன் நமக்கு வந்து இருக்குது. அப்ப இங்க ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிட்டி அதிகமா இருக்கனால, ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டு H+ வந்து வெளியில தள்ள ட்ரை பண்ணும். அப்ப அது பக்கத்துல இருக்கிற ஃபினைல் குரூப் அதுக்கு இந்த மெத்தில் குரூப் மாரி சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இங்க என்ன இருக்குது? ஃபினைல் குரூப் நமக்கு என்னது? மைனஸ் எஃபெக்ட். அப்ப டியூ டூ த மைனஸ் எஃபெக்ட்டால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஆக்ஸிஜன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வாங்கும். அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜனுக்கே எலக்ட்ரானிட்டி அதிகம். எங்கேயாவது ஆக்ஸிஜன பார்த்தா எடுத்துக்கும். இது என்ன பண்ணுது? ஃபினைல் வந்து ஆக்ஸிஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து வித்ட்ரா பண்ணுது. அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த H+ உடனே ஹச் ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு H+ நமக்கு வந்து உடனே வெளியில தள்ளிரும். இந்த H+ நமக்கு வந்து உடனே வெளியில தள்ளிரும். அப்ப இத கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே மோர் அசிடிக்கா வந்து இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, 4 மெத்தில் ஃபீனால் வந்து நான் எடுக்க போறேன். ஓகே. 4 மெத்தில் ஃபீனால். 4 மெத்தில் ஃபீனாலோட நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து டிரா பண்ணியாச்சு. இங்க என்ன மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்ப இந்த மெத்தில் குரூப்க்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து இருக்கும். இங்க நமக்கு என்ன இருக்குது? ஆக்ஸிஜனுக்கு எலக்ட்ரானிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஹைட்ரஜன்லேருந்து ஆக்ஸிஜன் என்ன பண்ணும்? எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்புறம் என்ன ஆகும்? ஃபினைல் ரிங்கும் அந்த எலக்ட்ரான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆனா மெத்தில் குரூப் வந்து பிளஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால, மெத்தில் குரூப் என்ன பண்ணும்? ஃபினைல் ரிங்க்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து குடுக்கும். அப்ப ஃபினைல் வந்து அவ்வளவா ஆக்ஸிஜன் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப பிகாஸ் ஆஃப் ஆக்ஸிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அசிடிக்கா வந்து நமக்கு வந்து இருக்கும். இங்கேயும் H+ வந்து டொனேட் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ப இந்த 2யும் கம்பேர் பண்ணுங்க. இங்க 2 எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் வந்து இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2 எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் இருந்தாலும், ஒரு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ப சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பிளஸ் ஐ எஃபெக்ட்டும் நமக்கு வந்து இருக்குது இல்லையா? பிளஸ் ஐ எஃபெக்ட்டும் இருக்குது. அப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லெஸ் அசிடிக்கா வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை அசிடிக்கா வந்து இருக்கும். ஓகே. இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஐ குரூப் இருந்தாலே அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். மைனஸ் எஃபெக்ட் இருந்தாலே அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்ப இத பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்? இத வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ புரோப்பனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அலிஃபாட்டிக்கும் அரோமேட்டிக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா, அரோமேட்டிக் தான் நமக்கு வந்து மோர் அசிடிக்கா வந்து இருக்கும். அப்போ முதல்ல நம்ம வந்து அலிஃபாட்டிக் எல்லாத்தையும் எழுதிடலாம். அப்போ அலிஃபாட்டிக்ல நமக்கு என்ன இருக்குது? புரோப்பனால் மட்டும் தான் இருக்குது. இதுவும் ஃபீனால் அரோமேட்டிக், இதுவும் ஃபீனால் அரோமேட்டிக், இதுவும் ஃபீனால் அரோமேட்டிக் எல்லாமே அரோமேட்டிக்கா இருக்குது. அப்ப இருக்கிறதுலே லோயஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரோப்பனாலுக்கு தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ புரோப்பனால் தான் இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் அசிட்டிக். ஓகே. புரோப்பனால் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் அசிட்டிக். அப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நைட்ரோ குரூப் வந்து இருக்குது. நைட்ரோ குரூப் மைனஸ் எஃபெக்ட். அது பக்கமே போயிடாதீங்க. நைட்ரோ குரூப் மைனஸ் எஃபெக்ட். அப்ப அதிகமா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். இங்கேயும் நைட்ரோ குரூப் அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் ஐ குரூப் வந்து இருக்குது. அப்ப 2வது அசிடிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் எதுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 மெத்தில் ஃபீனாலுக்கு வந்து இருக்கும். 4 மெத்தில் ஃபீனாலுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபீனாலுக்கு வந்து இருக்கும். ஓகே. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா, ஃபீனால் வந்து இருக்கும். ஓகே. ஃபீனால விட நமக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு அதிகமா இருக்கும்? இந்த நைட்ரோ குரூப் வந்து இருக்கு இல்லையா? இதுக்கு அதிகமா இருக்கும். இங்க வந்து 3 நைட்ரோ குரூப் இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நைட்ரோ குரூப் தான் இருக்குது. இங்க 2 நைட்ரோ குரூப் வந்து இருக்குது. அப்ப ஒரே ஒரு நைட்ரோ குரூப் இருக்கிறது தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணா 3 நைட்ரோஃபீனால். 3 நைட்ரோஃபீனால்.
அப்போ இதை விட அசிடிக் ஸ்ட்ரென்த் நமக்கு வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,5 டைநைட்ரோஃபீனால் 3,5 டைநைட்ரோஃபீனால் ஃபீனாலுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதை விட இருக்கிற ஹையஸ்ட் மஸ்டிக் ஸ்ட்ரென்த் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். ஓகேவா? ஸோ ட்ரைநைட்ரோஃபீனால் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் எஃபெக்ட் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து வரும், இது எப்படி சார் மைனஸ் எஃபெக்ட் ப்ளஸ் எஃபெக்ட்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் நைட்ரோன்னு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, மைனஸ் எஃபெக்ட்ன்றீங்க. அப்போ நைட்ரோ எப்படி மைனஸ் அண்ட் ப்ளஸ் குரூப் வந்து கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மைனஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பில் ஃப்ளூரின் வந்து இருக்கும், குளோரின் வந்து இருக்கும், புரோமின் வந்து இருக்கும், அப்புறம் ஆக்சிஜன் வந்து இருக்கும், அப்புறம் வந்து அயோடின் நமக்கு இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு குரூப்பில் இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வந்து மைனஸ் எஃபெக்டாக வந்து இருக்கும். அப்போ ப்ளஸ் எஃபெக்ட் நமக்கு வந்து எங்கே சார் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஓகே, ஹைட்ரஜன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், இது எல்லாமே நமக்கு என்ன ப்ளஸ் எஃபெக்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும். இந்த கார்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன் அண்ட் sp ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா மைனஸ் எஃபெக்டோட எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அப்போ நமக்கு கார்பன் இருந்தாலுமே அது sp3 ஹைபிரிடைசேஷன் இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஏன்னா எஸ் கேரக்டர் அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமாகும், அது மைனஸ் எஃபெக்ட் வந்து போயிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் வே டு ஐடென்டிஃபை தி மைனஸ் எஃபெக்ட் அண்ட் ப்ளஸ் எஃபெக்ட். இப்போ இங்கே நைட்ரோல என்ன இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. ஃபீனால் என்ன இருக்குது, sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் எஃபெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட்.